ஹலோ டியர் வியூவர்ஸ், ஈரானுக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கும் இடையிலே நடந்து வருகின்ற இந்த போர் தொடர்ச்சியாக 5வது நாளையும் தாண்டி தன்னுடைய கோர முகத்தை இந்த முழு உலகத்துக்கும் காட்டிக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போரிலே ஈரானுடைய இராணுவ தளங்கள், ஈரானுடைய ஏவுகணை ஏவுகின்ற மையங்கள், ரேடார் தளங்கள் போன்ற ஆயிரக்கணக்கான இலக்குகளை தகர்த்திருப்பதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்திருக்கிறது. மறுபுறம் ஈரான் டெல் அவீவ், ஹைஃபா, சவுத் இஸ்ரேல் ஆகிய நகரங்களை பலத்த தாக்குதலுக்கு உட்படுத்தியிருக்கிறது. மத்திய கிழக்கிலும் ஈரான் ருத்ர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே ஒரு பரபரப்பான சம்பவம் நேற்று இந்து சமுத்திரத்திலே இலங்கையினுடைய கடற்பரப்பிலே நடந்திருக்கிறது. இந்தியாவினுடைய விசாகப்பட்டினத்திலே கடந்த பிப்ரவரி 29ஆம் தேதி நடைபெற்ற கடற்படை அணிவகுப்பிலே கலந்து கொண்டு இராணுவ பயிற்சிகளை வழங்கி மீண்டும் ஈரானுக்கு திரும்பிக் கொண்டிருந்த ஈரானுடைய இராணுவ போர்க்கப்பலான ஐரிஷ் டெனா என்கின்ற கப்பல் நேற்றைய தினம் இலங்கையின் காலியில் இருந்து 49 நாட்டிக்கல் மைல்ஸ் என்று சொல்லக்கூடிய கடல் மைல் தூரத்திலே வைத்து இலங்கையினுடைய கடற்பரப்பிலே தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகி கொண்டிருந்தாலும், உடைமைகள், பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் பல நாடுகளுக்கு ஏற்பட்டிருந்தாலும், மத்திய கிழக்கிலே இந்த போர் மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்தி இருக்கிறது. இந்த போர் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரம் ஹோர்மூஸ் நீரிணை மூடப்பட்டதன் காரணமாக உலக பொருளாதாரத்திலே எண்ணெயினுடைய விலை அதிகரித்திருக்கிறது. எண்ணெய் வர்த்தகம் தடைப்பட்டிருக்கிற உலகத்துடைய 20% எண்ணெய் போக்குவரத்து இந்த ஹோர்மூஸ் நீரிணையினூடாகத்தான் நடைபெறும். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே சீனாவினுடைய எண்ணெய் கப்பல்களுக்கு மாத்திரம் இதனால் பயணிப்பதற்கான வாய்ப்பினை இப்பொழுது ஈரான் வழங்கி இருக்கிறது. மற்ற கப்பல்கள் போவதற்கு எந்த சந்தர்ப்பத்தினையும் வழங்கவில்லை. இதனால் இந்த ஹோர்மூஸ் நீரிணையினால் பயணிக்கின்ற கப்பல்களுக்கு தாக்குதல்கள் ஏற்படும் சந்தர்ப்பங்களிலே எந்த விதமான இன்சூரன்ஸ்களையும் வழங்குவதற்கு தயாரில்லை என்று உலகினுடைய முக்கிய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே உலகினுடைய பங்கு சந்தை மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது. பொருட்களுடைய விலையிலே அதிகரிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ச்சியாக 5 நாட்களாக உலகினுடைய விமான போக்குவரத்துகள் தடைப்பட்டிருக்கிறது. இதனால் விமான நிறுவனங்கள் மாத்திரமல்லாமல் பிரயாணத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய பயணிகளும் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்திருக்கிறார். உலகில் இப்படியான ஒரு தாக்கத்தினை ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த போர் எப்போது நிறைவடைய போகின்றது என்கின்ற கேள்வி எல்லோருடைய மனங்களிலும் இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி போர்க்கப்பல்கள் மூலமாக நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுடைய வீடியோக்கள் இப்பொழுது சமூக வலைத்தளங்களிலே பரவலாக பரவிக்கொண்டிருக்கிறது. இந்த நீர்மூழ்கி போர்க்கப்பல்கள் சாதாரணமான கப்பல்கள் அல்ல. கடல் நீருடைய அடர்த்தியையும் தாண்டி இலக்குகளை குறிவைக்கக்கூடிய டார்பிடோ மிசைல்களை கொண்ட இந்த நீர்மூழ்கி கப்பல்களுடைய தாக்குதல்களுக்கு தான் இந்த ஈரானிய ஐரிஷ் டெனா கப்பல் பலியாகி இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே இலங்கையினுடைய பாராளுமன்றத்திலே மிகப்பெரிய வாத பிரதிவாதங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இலங்கையினுடைய அரசாங்கம் இந்த ஐரிஷ் டெனா கப்பல் தொடர்பாக கரிசனை செலுத்தவில்லை என்றும், 11 மணித்தியாலங்களாக இந்த ஐரிஷ் டெனா கப்பல் இலங்கையுடைய துறைமுகத்திலே தரித்து நிற்பதற்கான அனுமதி கேட்டும் அது வழங்கப்படவில்லை என்றும் எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையிலே இன்னும் ஒரு கப்பல் இலங்கையுடைய பாடந்துறை பகுதியிலே பயணித்துக் கொண்டிருப்பதாகவும், ஈரானுடைய கப்பல் இது சாதாரணமான அந்த சரக்கு கப்பலாக இருக்கிறது, இதிலே கிட்டத்தட்ட 100 பேர் பயணித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நேற்று விபத்துக்குள்ளான ஐரிஷ் டெனா கப்பலிலே 180 போர் வீரர்கள் பயணித்திருந்தார்கள். இதில் 100க்கும் மேற்பட்டோர்கள் மரணமடைந்த இந்த சந்தர்ப்பத்திலே இலங்கையுடைய கடற்படையினரால் 30க்கும் மேற்பட்டோர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். மிகுதி பேர் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. உலகின் மனிதாபிமானம் கேள்விக்குறிக்கு உள்ளாகி இருக்கின்ற சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பங்கள் பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த போரினால் இந்த 5 நாட்களில் மாத்திரம் 1150க்கு மேற்பட்ட உயிர்கள் பலியாகி இருக்கிறது. ஈரானுடைய தெஹ்ரான் நகரில் மாத்திரம் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அந்த நகரை விட்டு தங்களுடைய வீடுகள், தங்களுடைய உடைமைகளை விட்டு வெளியாக இருக்கிறார்கள். இப்படியான இந்த கோர முகத்திலே இந்த யுத்தம் எப்போது முடிவுக்கு வரப்போகிறது என்கின்ற கேள்வி உலக மனிதாபிமான அமைப்புகள் மற்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதாபிமானம் நிறைந்த அனைத்து மக்களுடைய மனங்களிலும் வேரூன்றி இருக்கிறது. அடுத்தடுத்த போர் நிலவரங்கள் தொடர்பான தகவல்களோடு மற்றொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி.